வணக்கம் மக்களே, பொலிட்டிக்கல் ரெஃபரி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் ஜெகன் கஜேந்திரன். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த மூவ்மெண்ட்டை பத்தி தான் பேச போறோம். ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி பாத்தீங்கன்னா அதோட ஃபவுண்டர் யாருன்னா அபிஜித் அப்படிங்கிறவரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மியில இருந்திருக்காரு, அதுக்கப்புறமா டெல்லி கவர்மெண்டோட எஜுகேஷன் அட்வைசரா இருந்திருக்காரு. பட் இவ்வளவு நாள் இங்க ஒர்க் பண்ணவர், இப்படி ஒரு ஒரு மூவ்மெண்ட்ல ஆம் ஆத்மி மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட்ல இருந்தவர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது அங்க இருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சு அதை வந்து ஒரு வேர்ல்டு வைடு எல்லாருமே உலக அளவுல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இது வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு அவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. மேற்குலகம் குறிப்பா சொல்லணும்னா மேற்குலகத்துல இருந்து. ஸோ இது இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கறது முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இதை வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ காஷ்மீர்ல நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ காஷ்மீர் இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து மூளை சலவை செய்து அங்க ட்ரெயின் பண்ணி அங்க இருந்து இங்க வந்து தீவிரவாதம் பண்றதுக்காக அனுப்புவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட விஷயத்துலயும் இருக்கு. அதாவது இங்க இருக்கிறவரு, இங்க வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கிறவரு, ஜேர்னலிசம்ல இருக்கிறவரு திடீர்னு அமெரிக்காவுக்கு போய் அங்க வந்து மூல செலவு செய்யப்பட்டு இங்க வந்து ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து உலகம் முழுக்கவே இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாலாம் வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியா வந்து இந்தியாவில வந்து ஒரு ஒரு ரூலிங் பார்ட்டியை விட அதிகமான அளவுக்கு ஒரு மெம்பர்ஷிப்பை வந்து அவரால் வந்து லீட் பண்ண முடியுதுன்னா, ஸோ இது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயமா தான் நான் வந்து இதை பாக்குறேன். ஸோ இந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதை வந்து இளைஞர்கள் இங்க இருக்கிறவங்க மாணவர்களுக்கு இது தெரியாம இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இங்க ஸோ இதை வந்து இவர் வந்து பயன்படுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து முதல்ல வந்து ஒரு தெளிவா ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணும். ஸோ இவரை பத்தி ஆக்சுவலா வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பாத்தீங்கன்னா அமெரிக்கால போயிருந்தாரு. ஸோ அங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாருன்னா அங்க யாரோட தூண்டுதல்ல இவர் வந்து இதை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய இப்ப அங்க வந்து சிஐஏ இவருக்கு வந்து பின்புலத்துல யார் இருக்கிறாங்க, ஸோ இல்லைன்னா வந்து அவரை தூண்டி விட்ட மூமெண்ட்ஸ் யாரு, நபர்கள் யாரு அப்படிங்கறத பத்திலாம் இவரை வந்து முழுமையா வந்து விசாரிக்கணும். ஸோ அப்படி விசாரிச்சால்தான் மட்டுமே ஸோ இவர் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் யூத்ஸை வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சி பண்றாரு. பட் அதை வந்து என்ன இன்டென்ஷனோட மேற்குலகத்தோட நலனுக்காக ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறதுக்காக பண்றாரா அப்படிங்கிறது தான் வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து முக்கியமா பண்ணணும். இதை பத்தி அபிஜித் அவர்களே வந்து வெளிப்படையா என்ன அமெரிக்கால யாரை சந்திச்சாரு, எப்படி அந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாருன்றதை பத்தி வெளிப்படையா அறிவிக்கணும். ஜஸ்ட் ஒரு அம்பேத்கருடைய புத்தகத்தை கொண்டு வர்றது மூலமா, படத்தை காமிக்கிறது மூலமா மட்டுமே வந்து எதுவுமே தீர்ந்துராது. இவர் அம்பேத்கரும் கிடையாது. சோ இதை பத்தி விரிவா அடுத்த காணொலியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.